ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது திருப்புமுனை அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம். அது என்ன திருப்புமுனை அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்ன்னு சொல்றாங்கல்ல, அதான் திருப்புமுனை. ஒரு அந்த டர்னிங் பாயிண்ட்க்கு எல்லாமே அப்படியே போயிட்டு இருப்போம். அது யாரோ ஒருவர் அந்த திருப்புமுனைய நமக்கு கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கலனாலும் நம்ம கொடுக்கிறதா நினைச்சுக்கின்னு நம்ம அத பற்றிக் கொண்டு முன்னேற பார்க்கணும். கவிஞர் வாலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரு திருச்சி வானொலி நிலையத்திலிருந்து தான் பாட்டு எழுத ஒரு ஆசையில சென்னைக்கு வந்தவர். வாய்ப்புகள் தேடி அவர் சரியான வாய்ப்புகள் அமையல. அதனால என்ன பண்ணாரு, சரி மீண்டும் ஊர பார்க்க போயிடலாம் அப்படின்னு அவரு நினைச்சுன்னு இருந்தாரு. அந்த நேரம் அவர பார்க்கறதுக்காக பி.பி. சீனிவாஸ் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, "இன்னைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டு வந்தேன். ரெக்கார்டிங் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப அருமையான பாட்டு. நீங்க கேட்குறீங்களா?" அப்படின்னு சொன்னாராம். உடனே வாலி, "அதுக்கு என்ன பாடுங்களேன்" அப்படின்னாராம். அப்பதான் அந்த கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல அவரு பாடி காமிச்சாராம். என்ன பாட்டு அது? "மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா" அப்படிங்கிற அந்த பாட்ட பாடி காமிச்சாராம். அந்த பாட்டுல வரக்கூடிய இன்னொரு வரின்னு பார்த்தோம்னா, "வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும்." அப்படிங்கிற அந்த வரிகளை கேட்டதும் அவருக்குள்ள ஒரு ஸ்பார்க்ஸ் தோன்றியது. அதுக்கு அடுத்த வரிகளை பார்த்தீங்கன்னா, "உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடுன்னு" ஒரு லைன் வரும். "நீ தான் கஷ்டவாளி, நீ நினச்சின்னுக்கிற, கஷ்டப்படுற நீ நினச்சிக்கிற. ஆனால் உனக்கும் கீழே உன்னோட மோசமாக கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா நாமளே மேலு அப்படின்னு உணர்வாய்" அப்படின்னு அந்த பாடல் வரி போகும். அந்த அற்புதமான பாடலை கேட்ட உடனே வாலி என்ன பண்ணாராம், ஊருக்கு போகிற எண்ணத்தையே தள்ளி வச்சுட்டாராம். இதை வந்து நேரடியாக கண்ணதாசன் கிட்டே அவர் கூறியிருக்கிறார். எப்படின்னா, கண்ணதாசன் கண்ணதாசனுக்கு போட்டியாக அப்போதைக்கு வந்த கவிஞராக இவர் மாறிட்டார் பின்னாளில். அப்போது கண்ணதாசன் கிட்ட இவரே சொன்னாராம், "இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டியாக வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான்" அப்படின்னாராம். "நானா? அது எப்படி நான் காரணமாவேன்?" அப்படின்னு கேட்டாராம் கவியரசு. "ஐயா, நீங்கள் எதுன்னு அந்த பாட்டை கேட்டு தான் நான் ஊருக்கு போகிறவங்க கூட இங்கேயே நின்று தொடர்ந்து வாய்ப்பு தேட ஆரம்பித்தேன். அதனால தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு எதிரியாக கூட நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொன்னாராம். கண்ணதாசன் ரொம்ப பெருமைப்பட்டாராம். வேற ஒரு நிகழ்வில் கண்ணதாசன் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாரு. அதுவும் அருமையான பாட்டு. "இந்த பாட்டு நான் எந்த படத்தில் எழுதினேன்?" அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு கூட இருந்த உதவியாளர் சொன்னார், "இது நீங்கள் எழுதின பாட்டு இல்லை" அப்படின்னா. "பின்ன வேற யார் எழுதினது?" "அது வாலி எழுதின பாட்டு" அப்படின்னு சொன்னாராம். "என்ன மாதிரியே எழுதுறான்டா அவன். அவன் தான்டா எனக்கு வாரிசு" அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, இந்த மாதிரி தனக்கு எதிரியாக வரவனு கூட தன்னுடைய வாரிசுன்னு சொல்கிற ஒரு பெரிய மனசு அவருக்கு இருக்குது பாருங்க, கண்ணதாசன் அவர்களுக்கு. இதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம். அந்த கண்ணதாசனுடைய பாட்டு தான் வாலி ஐயாவுக்கு ஒரு திருப்புமுனையாக அமைஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பழைய நகைச்சுவை நடிகர் சுருளிராஜன் பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் அப்படிதான் திரையுலகத்தில் வந்து தேடாத இடம் இல்லை, கேட்காத வாய்ப்புகள்லாம் இல்லை.
எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்காம, சரி வங்க கடல்லையாவது போய் குதிச்சு தற்கொலை பண்ணின்னு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாராம். ஒரு 6, 7 மணி வாக்கில் போய்கிட்டு இருக்கிறார் கடற்கரையை நோக்கி. போகும்போது ஒரு ஊனமுற்ற இளைஞன் ஒருத்தன் கால் மேலே கால் போட்டுன்னு அப்படியே சிகரெட்டை அப்படியே ஊதி புகை ரவுண்டாக விட்டுன்னு இருந்தான். இதை ஒரு செகண்ட் நின்று பார்த்துருக்காரு அவரு. என்னடா இது, ஆளை பார்த்தா அவன் ஊனமுற்றவனாக இருக்கிறான், ஆனால் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான் அவன், அநேகமாக அவன் பிச்சை தான் எடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் யோசிச்சாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு தெளிவு பிறந்தது. ஒரு ஊனமுற்றவனே இவ்வளோ நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் சந்தோஷமாக இருக்கிறான்னா, ஏன் கை கால் நல்லா இருக்கிற நாம் ஏன் போய் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு திரும்பவும் வாய்ப்புகள் தேடி பிற்காலத்தில் ஒரு நகைச்சுவை மன்னராக அவர் திகழ்ந்தார். அவர் இல்லாத படமே இல்லைன்ற நிலைமைக்கு ஆனது. இதுதான், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு காட்சி, ஏதாவது ஒரு பாடல் நமக்கு திருப்புமுனையாக அமையும். அதை நாம் பயன்படுத்திக்கிட்டு அந்த விஷயம் ஏதோ ஒன்றை நமக்கு உணர்த்துது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.